சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ககன் பூமி கிட்ட வந்து சொல்றாங்க, நீ யாருக்குமே பயப்பட வேண்டாம், உனக்கு கொஞ்ச நாள் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அப்பான்னு சொல்லிட்டு உன்னை வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் அவங்களோட உண்மையான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னதுமே சந்திரா வந்துட்டு ஓஹோ அதனால தான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் இப்போ பாரு அப்படின்னு சொல்லி பூமியை நேராக சோபாவோட போட்டோ முன்னாடி கூட்டிட்டு போறாங்க. அப்போ சந்திரா அந்த போட்டோவை பார்த்து சொல்றாங்க, சோபா உங்ககிட்ட சொல்லாம நான் எதையுமே பண்ணது கிடையாது, இப்போ இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் பண்ண போறேன். இனிமே பூமி நம்மளோட பொண்ணு, நம்ம ரெண்டு பேருக்கும் பிறந்த பொண்ணு, எப்போ வந்தாலும் சரி அதே உரிமையை நான் பூமிக்கும் கொடுப்பேன், பூமியை நான் தத்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சபதத்தை சொன்னதுமே வந்துட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அபூர்வா ஒரு பக்கம் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. சந்திரா வந்துட்டு நேராக ககன் கிட்ட சொல்றாங்க, இப்போ நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்க, அப்போ வந்துட்டு ககன் அப்பவும் விடாம நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அப்படி மட்டும் சொல்லிட்டா நீ அவங்களோட உண்மையான பொண்ணு ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸை வந்துட்டு பூமி கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அப்போ வந்துட்டு பூமி வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நெக்லஸை வாங்கி தூக்கி வீசிடுவாங்க. ககனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே அமைதியா நின்றுடுவாரு. நான் என்னைக்காவது வாயை திறந்து உங்ககிட்ட நான் உங்களை வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனா, நீங்களே நினைச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ககன் வந்துட்டு அப்போ அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பிக்னிக்ல நடந்தது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நீங்க சான்ஸ் கிடைச்சதுன்னு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னதில்லை, இதெல்லாம் சொன்னா பெரிய பெரிய சண்டை ஆகும் தான் நான் அமைதியா இருந்தேன், என்னைக்காவது என்னோட வாயை திறந்து நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரதா பூர்ணி அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க, உங்களோட பையனை நான் லவ் பண்றேன்னு என்னைக்காவது வாயை திறந்து சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூர்ணியும் கேட்குறாங்க, சும்மா உங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன், நீங்க சாப்பாடு போட்டீங்க அப்படின்றதுக்காக அந்த அதிகாரத்தை வச்சு என்னை வான்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களோட மனைவியாவும் அவங்களோட மருமகளாவும் இல்லை உங்க தங்கச்சிக்கு நாத்தனாராவும் நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன் நீங்க நினைச்சீங்களா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு ககனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே வந்துட்டு ககன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கா. அப்போ சாரதா பேசலான்னு வராங்க. அப்போது ககன் வந்துட்டு சாரதாவையும் தடுத்துடுவாங்க. அம்மா வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம், பூமி இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறமா நம்ம எதுவும் பேசக்கூடாது, என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் இப்படி வந்திருக்கக்கூடாது, நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனால் நான் வந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிரு பூமி, என்னை மன்னிச்சிடுங்க சந்திரா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. பூமி அப்படியே வந்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணியோடு வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ககன் அங்கேருந்து போனதுக்கப்புறமா வந்துட்டு அபூர்வா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. பூமியை தத்தெடுக்கிறேன்னு சொன்னதுமே அவங்க ஒரு பக்கம் டென்ஷனில் இருப்பாங்க. தத்தெடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண சொல்லி சந்திரா வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பூமி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிருஷ்ண பிரசாத் கிட்ட போயிட்டு பயங்கரமாக வந்து அழறாங்க. நான் என்ன பண்ணுவேன் மாமா, ஒரு அப்பாவாக வந்துட்டு அவர் என்னை தத்தெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் பக்கம் நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறதா இல்லை அவரோட மனசை உடைச்சி இங்கேருந்து நான் அனுப்பிட்டேனே அந்த விஷயத்தில் அவர் மனசை உடைச்சி நான் தோத்துட்டேன்னு எதை நினச்சி அழதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்துட்டு பூமி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்லி அழறாங்க. அபூர்வா ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ரூமில் வந்துட்டு நட்சத்திரா இருப்பாங்க. அவங்க அம்மா வந்ததுமே அம்மா மாமா வந்தாரா அப்படின்னு ரொம்ப வேகமாக ஓடி போய் ஆர்வமாக கேட்க, அப்போ அபூர்வா வந்து சொல்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா, அந்த ககன் லவ் பண்ணுறது ஒன்று கிடையாது, அந்த பூமியை தான் லவ் பண்ணுறான், அந்த ககன் வந்ததே வந்துட்டு அந்த பூமியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான், உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிடையாது, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை அந்த ககன் இங்கே வந்து உன்னை லவ் பண்ணுறதாவும் நீ அவனை லவ் பண்ணுறது அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், தயவு செஞ்சு அந்த ககனை மறந்துடு, நீ இப்படியே அழுதுகிட்டு ஒரு 4 நாள் அழுது நீ மறந்துடு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவங்க சித்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னதுமே நட்சத்திரா பயங்கரமாக அழறாங்க. இப்படி மறந்துடுன்னு சொன்னால் அவள் மறந்துடுவாளா அப்படின்னு சொல்ல, அவள் கண்டிப்பாக மறந்துடுவா, அவள் என்னோட பண்ணு, அவள் மறந்துடுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நட்சத்திரா வந்து ரூம்லேயே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. பூமி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் தத்தடிக்கிற வேலையை வந்து பார்க்க சொல்லி வந்துட்டு சந்திராவும் சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பூரணி அதுக்கப்புறம் சாரதா இவங்கெல்லாம் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அப்போ பூரணி வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அது எப்படி அது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம், பூமி வந்துட்டு அண்ணனை லவ் பண்ணுறான்னு நம்ம நினச்சிட்டு அங்கே போகணும், ஆனால் இப்படிலாம் பேசிட்டாலே அந்த வீட்டு ஆளுங்களுக்காக வந்துட்டு பூமி நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டால, கண்டிப்பாக அந்த வீட்டு ஆளுங்களை நம்பி அவள் இருக்கால, அவள் நடு ரோட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னதுமே ககனுக்கு கோவம் வருது. பூரணி என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, நேற்று வரைக்கும் உனக்கு பூமி ரொம்ப நல்லவளா தெரிஞ்சாலாம், அவ என்ன லவ் பண்றேன்னு சொன்னப்போ மட்டும் உனக்கு வந்துட்டு ரொம்ப நல்லவளா தெரிஞ்சாலா, இப்போ அவ எக்கடி கட்டினா போட்டோம் அப்படின்னு சொல்லி நடுத்தெருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்றியே, அந்த மாதிரி பேசாத நீ, நாம தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க போயிட்டோம், இப்போ உனக்கே வந்துட்டு ஒருத்தர் நல்லா உங்க கூட ஃப்ரெண்டா பழகுறாங்க, திடீர்னு வந்து ஐ லவ் யூ சொன்னா நீ வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா என்ன அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி தான் பூமியும் இப்போ பேசியிருக்கான், நீ வந்து அவங்கள தப்பாலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் தப்பா பேசாத, நேற்று வரைக்கும் அவ உனக்கு நல்லவளா தெரிஞ்சுட்டு இன்னைக்கு
பூமிக்கு மோசமானவளா தெரிகிறாளா? இனிமே எப்போ பூமியை பார்த்தாலும் எப்பவும் போல நல்ல விதமாக அவகிட்ட பேசுங்க, நல்ல விதமாக நடந்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் வந்து அவளை மோசமாக வந்து பேசாதீங்க அப்படின்னு வந்து ககன் வந்து பூமிக்கிட்ட வந்து பூர்ணிக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.